ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பிளைன் தி லாங்குவேஜ் டெஃபிசிட் அண்ட் டிஸ்கண்டினியூட்டி தியரி. ஸோ சினாப்சிஸில் இன்ட்ரடக்ஷன், டெஃபிசிட் தியரி, ஓட்டோஸ் வியூஸ் அண்ட் டெஃபிசிட் தியரி. இதில் வந்து 4 வியூஸ் இருக்குது. யாருன்னா ஓட்டோஸு, லிபோஸு அண்ட் தென் டொனா கோல்ஸ்டெயின் அண்ட் தென் எல்லர்ஸ் டெஃபிசிட் தியரி. ஸோ இவங்களை பற்றி இவங்க 4 பேரும் இந்த டெஃபிசிட் தியரி எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்றதான் இது. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூட்டி தியரி வந்து நோம் சோம்ஸ்கை வியூஸ் ஆன் டிஸ்கண்டினியூட்டி தியரி அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் லிங்குவிஸ்டிக்னா என்னென்னு பார்க்குறோம். லிங்குவிஸ்டிக்னா சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுற லாங்குவேஜ் தான் வந்து லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவாங்க. சைக்கோ லிங்குவிஸ்டிக் அப்படின்னா சைக்காலஜிக்கல் அண்ட் நியூரோபயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் எனபிள் ஹியூமன் பீயிங்ஸ் டு அக்வைர் யூஸ் அண்ட் காம்ப்ரஹெண்ட் லாங்குவேஜ். எப்படி வந்து அந்த ஹியூமன் வந்து எப்படி அக்வயர் பண்ணிவிட்டு எப்படி வந்து லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றது தான் வந்து சைக்கோ லிங்குவிஸ்டிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஃபிசிட் தியரி அப்படின்னா ஒன்லி தோஸ் who are significantly below the normal attainment of learning proficiency are said to be deficit learning. அவங்களுக்கு வந்து போதுமான லேர்னிங் அவங்களுக்கு வந்து கிடைக்கல, அதுதான் வந்து அது பேர் வந்து டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து ஓட்டோஸு, லிபோஸு, கோல்ஸ்டெயின், எல்லர்ஸு என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றின்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஓட்டோஸ் வியூஸ் அண்ட் டெஃபிசிட் தியரின் போது he studied the difference in language proficiency between children belonging to economically well-placed family and children belonging to socio-economically backward families. இவங்க என்னன்னா ஒரு 2 பேரை வச்சுக்கிறாங்க, 2 சில்ட்ரன். ஒருத்தர் வந்து எக்கனாமிக்கலி வெல் பிளேஸ்டு, இன்னொருத்தர் வந்து பேக்வேர்டு. எக்கனாமிக்கலி அவ்வளோவா அவனுக்கு வந்து பேக்வேர்டாக இருப்பான், அவனுக்கு காசு இருக்காது. ஸோ இந்த 2 பசங்களையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. என்னென்னா அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குது, வெல் பிளேஸ்டு ஃபேமிலியிலேருந்து வந்தவனோட லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுறான், அண்ட் தென் இவன் வந்து சோஷியோ எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த பையன் எப்படி வந்து யூஸ் பண்ணுறான்றதை அது வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறான்னா he described in terms of the dialect of the language used in living environment, ways in which children use language to describe aspect of their lives, communicative patterns in the families of this children. என்னென்னா அவங்க வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எக்கனாமிக்கல் வெல் செட்டில்டுலேருந்து வர பசங்க வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பட் பேக்வேர்ட் கிளாஸ்லேருந்து வர பசங்க ஏன்னா அவங்க லிவிங் அந்த சுற்றி இருக்க இடத்துல வந்து அவங்க லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எக்ஸாம்பிள் லோக்கலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவர் வந்து 2 பேரை வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லீபோஸ் வியூஸ் ஆன் டெஃபிசிட் தியரி. அக்கார்டிங் டு லீபோ, சில்ட்ரன் கம்மிங் ஃப்ரம் சோஷியோ எக்கனாமிக் பேக்வர்ட் ஃபேமிலி வில் நாட் ஹேவ் தி எபிலிட்டி டு ஸ்பீக் ஃபியூ சென்டென்சஸ் கரெக்ட்லி அண்ட் ஃபுல்லி அண்ட் நாட் ஈவன் காமன் நேம்ஸ் ஆர் நோன் டு தெம். என்னென்னா பேக்வர்ட் கிளாஸ்லேருந்து வர பசங்களுக்கு அவங்களால இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபியூ சென்டென்ஸ் கூட பேச முடியலை. ஏன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க வந்து ரொம்ப லோக்கலாக பேசுறதால அவங்களால அதை அடாப்ட் பண்ணிக்க முடியலை. இங்கிலீஷ் வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியலை, எடுத்து பேச முடியல. ஸோ அதனால தான் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களால ஒரு கொஞ்சம் சென்டென்ஸ் கூட அவங்களால பேச முடியல கரெக்டாக, அதோட நேம்ஸ் கூட உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் டெஃபிசிட் அரைசஸ் இன் தி அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் தே ஸ்டாண்டர்ட் திஸ் க்ரோஸ் இன்டு காக்னிட்டிவ் டிஃபிஷியன்சி. இதுதான் வந்து காக்னிட்டிவ் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தே வில் ஹேவ் டெஃபிஷியன்சி இன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் டெஃபிஷியன்சி இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் வந்து லீபோஸ் வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டொனாகோல் வியூஸ் ஆன் டொனா கோல்ஸ்டெயின் வியூஸ் ஆன் டெஃபிசிட் தியரின்னு பார்த்தோன்னா டொனா கோல்ஸ்டெயின் வந்து ரிஃப்யூட்டட் திஸ் தியரி அண்ட் ஆர்கியூட் தட் தி வேர்ட்ஸ் சோஷியோ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சில்ட்ரன் using that words are not understood by other children because of the difference in cultural background. இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சரலேருந்து ஒரு பையன் வரானா அவன் பேசுகிற லாங்குவேஜ் வந்து மற்ற பசங்களுக்கு புரியாது. பிகாஸ் அவங்க அந்த ஏரியாவில் இருக்க ஸ்லாங் யூஸ் பண்ணி இங்கே பேசும்போது வெல் செட்டில்டு இருக்க ஃபேமிலி பசங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அந்த வேர்ட்ஸுன்றாங்க. ஸோ சில்ட்ரன் born and brought up in towns and cities use words related to modern gadgets. ஸோ இப்போ வந்து சிட்டிஸில் வர பசங்க வந்து மாடர்ன் கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருப்பாங்க வென் கம்பேர்ட் டு தட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் born அதான் இங்கே சொல்லியிருக்காங்க வேர்ட்ஸ் யூஸ்டு பை சில்ட்ரன் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் ஆர் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸெட்ரா. அவங்களுடைய வேர்ட்ஸ் இப்போ ரூரல் ஏரியாஸ் வந்த பசங்களுக்கு வந்து ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் சைட்லையோ ஹேண்டிகிராஃப்ட் சைட்லையோ அந்த சைடில் இருக்க ஸ்லாங் தான் அவங்களுக்கு வரும். ஸோ ரூரல் ஏரியாஸ் சில்ட்ரன் ஆர் ஃப்ளூவெண்ட் இன் தேர் மதர் டங் வென் கம்பேர்ட் டு செகண்ட் லாங்குவேஜ். ரூரல் ஏரியாஸ் வர பசங்க வந்து அவங்க ஃப்ளூவெண்ட்டாக இருப்பாங்க அவங்க மதர் டங்கில். செகண்ட் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணால் அவங்க ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருப்பாங்க. they will not use the modern gadgets as like our cities. அவங்க வந்து சிட்டிஸில் மாதிரி அவங்களால பேச முடியலன்றாங்க. ஸோ எல்லர்ஸ் டெஃபிசிட் தியரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வியூஸ் ஆன் டெஃபிசிட் தியரி என்ன சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு எல்லர் when we say deficit children it is decided by the way they use words. எப்போ வந்து ஒரு சில்ட்ரனை டெஃபிசிட் சில்ட்ரன் சொல்கிறோன்னா அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் வச்சு தான் அவங்க வந்து சொல்ல முடியும். ஸோ they defined sophisticated language used by children from the upper status of the society and the labor class children language may differ. லேபர் கிளாஸ் வந்து when compared to upper status of society children கம்பேர் பண்ணும்போது லேபர் கிளாஸ் வந்து டிஃபர் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் children from lower state
could not achieve a proficiency in school education. அதனால தான் அவங்களால வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது 4 வியூஸ் தான் வந்து டிஃபிசிட் தியரியோட சொல்லியிருக்காங்க. ஓட்டோஸ் வியூஸ், லீபோஸ் வியூஸ், அண்ட் தென் கோல்ஸ் ஸ்டெயின்ஸு, அண்ட் தென் எல்லர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஸ்கண்டினியூட்டி தியரியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூட்டி தியரி, தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூட்டி தியரி, அந்த டிஸ்கண்டினியூட்டி தியரி. ஸோ கண்டினியூட்டி தியரி அப்படின்னா சார்லஸ் டார்வின்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்ஸ் தட் தி symbolic noises made by animals to communicate among themselves is development into human லாங்குவேஜ். ஹியூமன் லாங்குவேஜ் எப்படி வந்தது அப்படின்னா, அனிமல்ஸ் கம்யூனிகேட் பண்ணதில்ல, அதை பார்த்து தான் வந்து ஹியூமன் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ தெர் இஸ் அ சிமிலாரிட்டி பிட்வீன் தி சவுண்ட் ரேசஸ் பை வேல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் தி சவுண்ட் ரேஸ் பை ஹியூமன் பீங்ஸ். வேல்ஸும் பேர்ட்ஸும் வந்து அந்த சவுண்ட் ரேஸ் பண்ணுறதுல அது எல்லாமே வந்து ஹியூமனோட சவுண்டோட சிமிலாரிட்டி அதே தான் இருக்குது அப்படின்றாரு. அதுதான் வந்து கண்டினியூட்டி தியரி. பட் டிஸ்கண்டினியூட்டி தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டினியூட்டி தியரி வாஸ் அப்போஸ்டு பை டிஸ்கண்டினியூட்டி தியரி. ஸோ டிஸ்கண்டினியூட்டி தியரியில் வந்து கண்டினியூட்டி தியரியை அப்போஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை. யார் சொன்னது? ஹியூமனுக்கு வந்து ஒரு தனி இது இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது, அவன் வந்து அனிமல் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ டிஸ்கண்டினியூ தியரி டிபிக்ட்ஸ் ஹியூமன் லாங்குவேஜ் ஒரு மோர் காம்ப்ளெக்ஸ். ஹியூமன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப கஷ்டமானது வென் கம்பேர் டு அனிமல் லாங்குவேஜஸ். ஸோ அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் பேசுகிறான். ஸோ தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் ஒரிஜின் ஃப்ரம் அனிமல். அதனால் வந்து அவங்க எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை, அது அனிமல் கிட்டேருந்து வந்ததுன்னு சொன்னால் அதோட பாசிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் இஸ் யூனிக் ஃபார் ஹியூமன் கைண்ட் அலோன். லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு யூனிக், ஹியூமன் மட்டும்தான் அது வந்து செட் ஆகும். பட் when compared to animalsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நோம் சாம்ஸ்கி வியூஸ் ஆன் டிஸ்கண்டினியூட்டி தியரின்னு பார்த்தோன்னா, நோம் சாம்ஸ்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படின்னா, உங்களோட பார்வை என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, சஜஸ்ட் தி கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஆர்கன் ஆர் லாங்குவேஜ் டிவைஸ். இப்போ வந்து அவர் என்ன சொல்ல, லாங்குவேஜ்ன்றது ஒரு டிவைஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எப்படி அப்படின்னா, நோம் சாம்ஸ்கி ஸ்டேட்ஸ் that some unknown and very special growth might have accidentally happened in human species and gradually developed as a language organ or a language device. ஒரு ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து சம் அன்னவுன் அண்ட் வெரி ஸ்பெஷல் க்ரோத், ஏதோ ஒரு க்ரோத் வந்து நடந்திருக்கிறதுனால தான் ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கிறதுனால தான் அவன் வந்து கிராஜுவலாக அதை வந்து லாங்குவேஜை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்ஸ்கி யூனிவர்சல் கிராமர் தியரி என்னென்னா, நியூரோலஜிக்கல் சிஸ்டம் இன் ஹியூமன் பிரெயின்ஸ் இட் சப்போர்ட்ஸ் லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைசஸ் ஆர் எல்இடின்னு சொல்லுவாங்க. நியூரலாஜிக்கல் சிஸ்டம் இன் ஹியூமன் பிரெயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுது. அது வந்து என்னென்னா, அது வந்து ஒரு லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன் ஆர் எக்ஸ்போஸ்டு டு infinite data and given data LED produces a finite set of grammar rules. இப்போ என்னன்னா, இப்போ பிரெயின்ன்றதான் எல்இடின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு எல்இடி லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ்னால், இப்போ ஒரு டேட்டா ஆஸ் இன்புட் யாராவது பேசுகிறாங்கன்னா அந்த எல்இடிக்கு போயிட்டு அதுலேருந்து தான் வந்து கிராமர் வந்து அவுட்புட் ஆகுது. இப்போ வந்து ஒரு டேட்டாஸ் கொடுக்குறோம், அது எல்இடி லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸுக்கு போயிட்டு அது கிராமர் அவுட்புட்டாக வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்ஸ்கி பிலீவ்ஸ் தட் ரூடிமெண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டோர்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் சிஸ்டம் இஸ் பொசிஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் தி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். லாங்குவேஜ் இஸ் அக்வைர்டு டியூ டு சோஷியல் இன்ட்ராக்ஷன். லாங்குவேஜ் வந்து எப்படி வந்து அக்வைர் ஆகுதுன்னா, சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலியமாக தான் வந்து அக்வைர் ஆகுது. தாட்ஸ் அண்ட் languages are complementary and supportive to each other. தாட்ஸ் ஆர் லாங்குவேஜ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அது ரெண்டுமே வந்து பட் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஈச் அதருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டயக்ராம் நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, conclusion வந்து the focus of a linguistic is how the speakers develop in themselves abstract ability to form a grammatical correct sentences. அவங்க வந்து இப்போ வந்து எப்படி வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக பேசுனாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து சன்னோ க்ளவுடோ வந்து இன்புட் ஃப்ரம் என்விரான்மெண்ட்லேருந்து வர இன்புட். இது அது என்ன பண்ணுன்னா, இப்போது வந்து இந்த சாண்ட் இருக்குல்ல, இந்த சாண்டு தான் வந்து பிரெயின், இந்த சீடு தான் வந்து யூனிவர்சல் கிராமர். அந்த இந்த வளருது வந்து இந்த பிளான்ட் வந்து லாங்குவேஜ். வித்தவுட் தட் இன்புட் ஃப்ரம் என்விரான்மெண்ட், இந்த க்ளவுடும் சன்னும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து செடி வளராது. பிகாஸ் ரெயின் இல்லை, சன்லைட் இல்லை, ஸோ குளோரோஃபில் இல்லை. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா இது வந்து இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ சீடுன்றது ஒரு யூஜி. ஸோ அது வந்து ரெயினை வந்து எடுத்துட்டு அது வளருது லாங்குவேஜாக. ஓகேவா? ஸோ இந்த யூனிவர்சல் கிராமர் வந்து இன்புட் என்விரான்மெண்ட்டை எடுத்து ஒரு லாங்குவேஜாக வளருதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ when a child continuously listens the spoken language and the words used, the child learns the rules regarding the language use. எப்படின்னா, இப்போ ஒரு சைல்டு எப்படி ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறான்னா, அவன் கண்டினியூஸாக அவன் கூட நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் அதில் இருக்க கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாமே அவன் கற்றுட்டு ப்ராப்பராக அவன் பேச ஆரம்பிப்பான். ஸோ இதுதான் வந்து டிஸ்கண்டினியூட்டி அண்ட் டெஃபிசிட் தியரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.